அனைவருக்கும் வணக்கம். மகர ராசினியர்களுக்கு சூரியனின் ஆட்சி வீடான சிம்ம ராசியில் ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் சூரியன் மற்றும் மோட்சக்காரகரான கேதுவுடன் புத்திக்காரகரான புதன் இணைவதால் மேலும் உங்களுடைய வாழ்வில் திடீர் 3 மாற்றங்கள் ஏற்பட இருக்குதுங்க. இவை நடந்தே தீரும். யார் நினைத்தாலும் தடுக்க இயலாது என்ற வகையில் மகர ராசினியர்களுக்கு இந்த புதன் பயிற்சி நிகழக்கூடிய இக்காலகட்டங்களில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். அந்த வகையில் மகர ராசினியர்களுக்கு புதனுடைய இந்த பயிற்சியின் காரணமாக உங்களுடைய வாழ்வு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 6, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது எதிர்பாராத நல்ல மாற்றங்கள் நிச்சயம் வந்து சேருங்க. அது மட்டும் இல்லாம விபரீத ராஜயோக அடிப்படையில் திட்டமிடாமல் செய்த காரியங்களில் நிச்சயம் வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. திறமை மிக்கவர்கள் மற்றும் பிரபலமானவர்களின் பழக்கத்தால் தடைபட்ட காரியங்கள் துரிதமாக நடைபெற இருக்கு. துணிந்து எடுத்த முடிவுகளால் மற்றவர்களை ஆச்சரியப்பட செய்ய இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம கல்வி கலை சம்பந்தமாக ஏதேனும் முயற்சி செய்திருந்தால் அதில் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்க இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாக உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் தக்க சமயத்தில் நண்பர்களின் ஒத்துழைப்பும் தாராள மனம் படைத்த உறவினர்களின் பொருளாதார உதவி நிச்சயம் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. இதனால் பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் பெற இருக்கீங்க. எடுத்தோம் கௌதம் என தடாலடியாக எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடாமல் பொறுமையாக நிதானமாக ஆழ்ந்து யோசித்து சிந்தித்து முடிவெடுக்கும் போது பல முன்னேற்ற வழியில் நீங்கள் பயணிக்க சிறந்த ஒரு காலகட்டமா இந்த புதன் பயிற்சி என்பது அமையிருக்கு என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது. அது மட்டும் இல்ல இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் அதாவது இந்த புதன் பயிற்சி நிகழக்கூடிய இக்காலகட்டங்கள்ல மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது ராசிநாதன் சனி உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார். அதே நேரம் குருவினுடைய பரிபூரண பார்வை உங்களுடைய ராசியில் பதியுதுங்க. எனவே மனக்கசப்புகள் அனைத்து மாறக்கூடிய தருணமாக தான் இத்தருணம் அமைகிறது. பணப்புழக்கம் அதிகரிக்குங்க. தொல்லை தந்தவர்கள் விலக இருக்காங்க. துணிந்து எடுத்த முடிவு வெற்றி தரக்கூடிய தருணமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. கல்யாண முயற்சிகள் கைகூட இருக்கு. தொழில் போட்டிகள் அதிகரித்தாலும் அதற்கு மத்தியிலும் முன்னேற்றம் காண இருக்கீங்க. உங்களுடைய ராசிநாதன் சனி வக்ரம் பெறுவதால் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது மிக மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. சனிக்குரிய வழிபாட்டை முறையாக செய்தால் தடைகள் அனைத்தும் அகன்று நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. மகர ராசினியர்களை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 5, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன், தொழில் ஸ்தான அதிபதியானவர் தொழில் ஸ்தானத்திற்கு வரும்போது தொழில் வளம் என்பது சிறப்பாக இருக்குங்க. வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை நிச்சயம் அதிகரிக்க இருக்கு. நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்து முடித்து வெற்றி காண இருக்கீங்க. நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாக இருக்குங்க. ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. அதிகார வர்க்கத்தினரின் ஆதரவோடு ஒரு நல்ல காரியத்தை முடித்து வைப்பீங்க. முக்கிய பிரமுகர்கள் உங்களுடைய இல்லம் தேடி வந்து உங்களுடைய முன்னேற்றத்திற்கு வழிவகுத்து கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் என்பது அமையிருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாக உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. பொது நலன்ல இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும். பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சியில் நிச்சயம் வெற்றி கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது. மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 6, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். பாக்கியஸ்தான அதிபதியானவர் பாக்கியஸ்தானத்திலேயே உச்சம் பெறுவது என்பது யோகமான ஒரு நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இதன் காரணமாக பெற்றோருடைய ஆதரவு திருப்தி தரும் விதத்தில் அமைய இருக்குதுங்க. பிள்ளைகளுக்கு வேலை கிடைத்து வியாபாரத்தில் புதிய பங்குதாரர்கள் வந்து இணைய இருக்காங்க. உத்தியோகத்தில் தலைமைக்கு நெருக்கமாக
மாற இருக்கீங்க. கடன் பிரச்சனைகள் படிப்படியாக குறைய வழிபிறக்க இருக்கு. இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்திக் கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. இக்காலகட்டம் முழுவதுமே குரு பகவான் கடகத்தில் உச்சம் பெறுகிறார். அவரது பார்வை முழுமையா உங்களுடைய ராசியில் பதிகிறதுங்க. எனவே மிச்சம் வைக்கும் அளவிற்கு பொருளாதார நிலை உயருங்க. கல்யாண முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மகர ராசினியர்களுக்கு ஏதோ ஒரு காரணத்தில் தடைபட்டு வந்த காரியம் இப்போது துரிதமாக நடைபெற இருக்கு. இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லதுங்க. இத்தருணங்கள்ல கல்யாண முயற்சி கை கூட இருக்கு. ஆன்மீக பயணம் அதிகரிக்குங்க. உத்தியோகத்தில் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்த சந்தர்ப்பம் நிச்சயம் கைகூடி வர இருக்கு. உயரதிகாரிகளின் ஆதரவு கிடைக்குங்க. நட்பு வட்டம் விரிவடைய இருக்கு. ஆதாயம் தரும் தகவல்கள் அதிகம் கிடைக்கும் நேரம் இது என்பது கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. வீடு வாங்குவது அல்லது வீடு கட்டுவது பற்றி சிந்திப்பீங்க. இந்த முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அதே போல் மகர ராசினியர்கள் குறிப்பாக பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எடுத்த முயற்சிகள்ல வெற்றி கிடைக்க இருக்கு. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு பாக்கிகள் வசூலாகும். உத்தியோக உள்ளவர்களுக்கு சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்குங்க. கலைஞர்களுக்கு தள்ளி போன ஒப்பந்தங்கள் தானாக வந்து சேரும். மாணவ மாணவியருக்கு படிப்பில் கவனமாக இருங்க. பெண்களுக்கு வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கும் யோகம் உண்டுங்க. இதனால் மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் என்பது அமையிருக்கு. அதே போல் மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த புதன் பெயர் நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல 7 சூரியன் குரு புதன் இணைந்து ராசியை பார்ப்பதால் திருமண முயற்சிகள்ல முன்னேற்றம் உண்டு. கூட்டு தொழிலில் லாபம் கிடைக்கும். தொழிலில் புதிய ஒப்பந்தம் கிடைக்க இருக்குதுங்க. 6 செவ்வாய் இருப்பதால் போட்டிகள்ல வெற்றி கிடைக்கும். கடன்களை அடைக்க வாய்ப்புகள் உண்டு. வேலை திறன் பாராட்டப்படும். கொடுக்க வேண்டிய கடனை கொடுத்து விடலாங்க. அது மட்டும் இல்லாம வர வேண்டிய கடனும் வசூலாகி விடுங்க. வாடகை கட்டிடத்தில் நடந்த தொழிலில் சொந்த கட்டிடத்திற்கு மாறும் வாய்ப்பு உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம். குருவினுடைய பார்வையால் மனக்குழப்பங்கள் குறையும். குடும்பத்தில் அமைதி நிலவ இருக்கு. நிலம் வீடு தொடர்பான முயற்சிகள் சாதகமாக அமையுங்க. ஆன்மீக வழிபாட்டு மன நிறைவு ஏற்பட இருக்கு. கடந்த சில மாதங்களாக உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. இந்த புதன் பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது சனி வக்ரம் இருப்பதால உடல் நலத்தில் கவனமாக இருங்க. அலுவலகத்தில் சிறு மனக்கசப்புகள் ஏற்படலாம். அதிக உழைப்பு காரணமாக சோர்வு ஏற்படலாம். துணைவருடன் கருத்து வேறுபாடு வரலாங்க. பொறுமையுடன் பேசி பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும். கூட்டாளிகளை முழுமையாக நம்புவதற்கு முன் ஆய்வு அவசியம். பழைய பணிகளை கவனமாக முடிங்க. சட்டம் மற்றும் ஆவணங்கள் அலட்சியம் வேண்டாங்க. உடல் நலத்தில் மூட்டு வலியை கவனிக்குங்க. அதே போல பொறுமை அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு தெளிவுபடுத்துது. மகர ராசினியர்களுக்கு இந்த புதன் பெயர் நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வீட்டிற்கு அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயத்திற்கு சென்று நெய் தீபம் மற்றும் துளசி மாலை சாற்றி வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.